ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மில்லட் குழிப்பணியாரம் பார்க்கலாம். குதிரவாளி, சாமை, தெனை, வரகு இந்த 4 சிறுதானியங்களையும் தலா 1/4 கப்பு, இட்லி அரிசி 1/2 கப்பு, பச்சரிசி 1/2 கப்பு, வெந்தயம் 1 டீஸ்பூன், இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து நல்லா களைஞ்சி 5 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். முழு உளுந்து 1/2 கப்பு தனியாக ஊற வச்சுக்கணும். உளுந்தை நல்லா பஞ்சு போல் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்து நைஸாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். எல்லா மாவையும் ஒன்றா கலந்து ஒரு 10 மணி நேரம் புளிக்க விட்டுடலாம். இப்போது தேவையானப்போ உப்பு கலந்துட்டால் போதும். இப்போது ஸ்வீட் குழிப்பணியாரம் பார்க்கலாம். வெல்லம் 1/2 கரண்டி நல்லா பொடியாக்கி தண்ணி கொஞ்சமாக விட்டு கரைய விட்டு வடிய விட்டு அதை 2 கரண்டி மில்லட் மாவில் சேர்த்து எல்லாத்தையும் கலந்து ஏலக்காய் பொடியும் போட்டு கலந்து வச்சுக்கணும். குழிப்பணியார கல்லில் நல்லா நெய்யை விட்டு சூடாக்கி கலந்த மாவை அதில் ஊற்றி ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி விட்டு எடுத்துக்கணும். ஸ்வீட் பணியாரம் ரெடி. இப்போ கார பணியாரத்துக்கு மில்லட் மாவில் உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு ஒரு வாணலியில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு லேசாக வதக்கி எடுத்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு மாவில் கலந்துக்கணும். இப்போ குழிப்பணியார கல்லில் நல்லா எண்ணெய் விட்டு சூடாக்கி கலந்த மாவை ஊற்றி 2 பக்கமும் வேக விட்டு எடுத்துக்கணும். வெங்காயத்தெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா சூடாக்கின கல்லில் தாளித்து கொட்டினதுக்கப்புறமா வெங்காயத்தை கலந்து எடுத்துக்கலாம். இந்த மில்லட் மாவை அரைச்சி வச்சுட்டு தேவையானப்போ உப்பு கலந்துட்டு இட்லி, தோசை, குழிப்பணியாரம் எல்லாம் செஞ்சுக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு மாவை ஆக்சுவலாக ரொம்ப புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. புளிக்க வைக்காமலுமே யூஸ் பண்ணிக்கலாம். புளிக்க வேண்டாம்னாக்கா கொஞ்சம் மாவை உப்பு போடாமல் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு குழிப்பணியாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாக்கி மாவை புளிக்க விட்டு இட்லி, தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.